லைவ் அப்டேட்டு காலையிலே இந்த டப்பா அருண் வந்து சௌந்தர்யாட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான். சம்மந்தமே இல்லாமல் சௌந்தர்யாட்ட வந்து சண்டைக்கு போனான். சௌந்தர்யா அவங்களுடைய கருத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்படியே துள்ளி குதிச்சுட்டு வந்து சண்டைக்கு போகிறாரு. இவரோட அந்த ஒரு மேனரிசம் இருக்குல்ல, அது வந்து கேவலமாக இருக்கும். அதாவது இவர் வந்து தப்பாக பேசுகிறாரு. இவர் பேசுகிறது தப்புன்னா அது சொன்னால் இவர் வந்து ஒத்துக்காமல் பேசக்கூடிய ஒரு இது இருக்குல்லையே அருண்கிட்ட அது வந்து கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து நம்ம ரஞ்சித் சார் அவர்கள் வந்து 5 பேர் வந்து கிச்சன் டீமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அருண் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார், இல்லை 4 பேர் தான் போனோம். ஏன்னா கிச்சன் டீமில் வந்து ஆட்கள் வந்து தேவையில்லை, சமைக்கிறதுனா ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நான் வந்து சமையல் இருந்திருக்கேன், அங்கே 4 பேர் 3 பேர் இருந்தாலே போதும், 2 பேர் இருந்தாலே போதும். ஏன்னா நாங்கள் வந்து ரெண்டு ஏன்னா ஆண்கள் பெண்களாக இருக்கும்போது நாங்கள் 2 பேரே சமைச்சிருவோம். அதனால் கிச்சன் டீமுக்கு ஆள்லாம் தேவையில்ல. ஆனால் வந்து இங்கே க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். க்ளீன் பண்ணுறதுக்கு 5-6 பேரை கூட போடலாம். ஏன்னா க்ளீனிங் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்றுமே இல்லாதவன் போல் என்ன பண்ணுறாரு, பேசிகிட்டு இருக்கார். அதுக்கு தான் வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க, இல்லை கிச்சன் டீம் வந்து ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லினா முத்துக்குமரனி ஜவஞ்சரி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இல்லை கிச்சனுக்கு வந்து ஆள் தேவைப்படும், ஏன்னா கிச்சன் வேலை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்ன ஒன்றுதுன்னா அதை வந்து திருப்பி என்னென்னா பேசிக்கிட்டே இருக்கு. நான் கிச்சன் டீமில் இருந்தேன், அதில் இருந்தேன், இதில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே சவுண்டுக்கு டென்ஷனாக எடுத்துகிட்டே ஏதாவது என்ன சொல்லணுமா டேரெக்டாக சொல்லு அருண் அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து பைத்தியக்காரன் போல் அப்படியும் பார்க்குறான். இல்லை 4 பேர் 5 பேர் வேண்டாம், 4 பேர் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நல்லா அருணா என்ன பண்ணாங்க வச்சு செஞ்சு விட்டாங்க. எதாக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக சொல்லி எதுக்கு இப்படி சுற்றி விட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்புறம் அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரணவ் அப்படிங்கிற வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்துக்கிட்டு இருக்கா. ரஞ்சித் சார் அவர்கள் வந்து கவனிக்கலை. அந்த நேரத்தில் இந்த அருண் அப்படிங்கிற நபர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ரணவ் பேசணும் அப்படின்ட்டு இருக்கான். அதாவது ரணவ் பேசுவான்ல, இவன் இப்படி சொல்லிட்டு சவுண்ட் அதான் கேட்குறாங்க, அவன் பேசணும்னா அவன் பேசுவான், நீ எதுக்கு சும்மா ரணவ் பேசணும்னு இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நோஸ்கர் கொடுத்தாங்க. உடனே டப்பாரனுக்கு வந்து அவனை ஏதாவது சொல்லிட்டா போதும் அப்படியே அப்படிம்பார், நீ எப்படி படுத்திருக்க, நீ எப்படி உட்காந்துருக்க, நீயே அதை கேட்குற, நீயே இதை கேட்குற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்டையில் அறிவில்லாதவன் போல் பேசிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் சவுண்டு எழுந்திரிச்சு டேரெக்டாக நெஞ்சாட்டை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவன் சொல்கிறான், அருண் வந்து சொல்கிறான், இவன் சொல்கிறது வந்து முழுக்க தவறு. ஏன்னா இங்கே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஆட்கள் அதிகமாக தேவையில்லை, 2 நாளைக்கு ஒருக்கா கூட க்ளீன் பண்ணிக்கலாம், அதனால் தேவையில்லை. கழுவுறதுக்கு தான் ஆட்கள் வந்து அதிகமாக தேவைப்படுது, அதனால் கழுவுறதுக்கு அதிகமாக ஆட்கள் போடுங்க, அதே மாதிரி கிச்சன் டீமுக்கு அதிகமாக ஆள் போடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவன் சொல்கிறது பூரா இவன் சொல்கிறத ஒரு கருத்தாவை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சு விட்டாங்க அருணை. வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.